வெல்கம் டு ஆம்பியர்ஸ் அகாடமி. இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் பார்த்தோம் அப்படின்னா +2 ஸ்டேட் போர்டில் பிசிக்ஸில் ஃபர்ஸ்ட் யூனிட் நமக்கு என்ன இருக்கு, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதில் இன்ட்ரோடக்ஷன்னா பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ் அண்ட் தென் கூலும் லா, இது ரெண்டும் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். வாங்க சப்ஜெக்டுக்குள்ள போகலாம். ஓகே, ஸோ இந்த யூனிட்டுக்கு நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோடது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ் அப்படிங்கிறதுல இருந்து இந்த யூனிட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ். ஸோ இதில் நமக்கு 3 ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க நம்ம சப்ஜெக்டில். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சார்ஜஸ். பேசிக் ப்ராப்பர்ட்டியில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, சார்ஜஸ். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் the whole universe is made up of atom. இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே ஆட்டமால் ஆனது. அந்த ஆட்டம்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரானுக்கு இது எல்லாமே என்னது, பார்ட்டிகல். அப்போ ஒரு பார்ட்டிகல்னா பை நேச்சர் இட் will have the masses. So particle by inherently they will have the masses. So in addition to masses, இந்த 3 பார்ட்டிகளுக்கும் வேற ஒன்று இருக்குது, that is also by nature. So inherently in addition to masses, the electron proton is having some other property that is known as charge. So நம்ம எல்லாருக்குமே தெரியும் எலக்ட்ரானோட சார்ஜ் என்ன, மைனஸ், புரோட்டானோட சார்ஜ் என்ன, பிளஸ். So we are having two kind of charges. One is electron, another one is proton. So electronோட சார்ஜ் என்ன, மைனஸ் E, புரோட்டானோட சார்ஜ் என்ன, பிளஸ் E. இதோட வேல்யூ என்ன, minus 1.6 into 10 to the power minus 19 coulomb. What is coulomb? Coulomb is the unit of charge. Okay, so இதான் first point. இதில் second point என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா conservation of charge. What do you mean by conservation of charge? So இந்த conservation of charge is given by Benjamin Franklin. ஸோ இவர் என்ன பண்றாரு, நமக்கு இந்த யூனிட்டோட ஸ்டார்டிங்ல கொடுத்துருப்பாங்க, ஒரு சில்க் துணியவும் ஒரு பிளாஸ்டிக் ராடை எடுத்து என்ன பண்ணுவாங்க, ரப் பண்ணுவாங்க. ரப் பண்ணும் போது பிளாஸ்டிக் ராட்ல என்ன வரும், நெகட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ அதே மாதிரி கிளாஸ் ராட் எடுத்து ரப் பண்ணுவாங்க. ரப் பண்ணதுக்கு அப்புறம் கிளாஸ் ராட்ல என்ன வரும், பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ஓகே, ஸோ அப்போ இப்படி ரப் பண்றதுனால சார்ஜ் ஆகுது அப்படின்னா சில்க் கிளாத்ல இருந்து பிளாஸ்டிக் ராட் ஆர் சில்க் கிளாத்ல இருந்து கிளாஸ் ராடுக்கு என்ன ஆகும், சார்ஜ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அவுட் ஆஃப் தி எக்ஸ்பெரிமெண்ட் இவர் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றாரு. என்ன கன்க்ளூஷனுக்கு வர்றாரு அப்படின்னா the universe, in the universe the total charge is always constant. You can neither create nor destroy a charges. So சார்ஜை கிரியேட் பண்ணவும் முடியாது, டெஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது. In any physical process the total change in charge will be 0. ஏன்னா சார்ஜை நம்ம கிரியேட் பண்ணவும் இல்லை, டெஸ்ட்ராய் பண்ணவும் இல்லை. அப்போ எந்த பிசிக்கல் ப்ராசஸ்லையும் சார்ஜ் ஆடும் ஆயிருக்காது, குறைஞ்சிருக்கவும் செய்யாது. ஸோ அப்போ கூடவும் இல்லை குறையவும் இல்லைன்னா வாட் இஸ் த சேஞ்சஸ், சேஞ்சஸ் வில் பி 0. ஸோ இதுதான் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க். பாருங்க, the total electric charge in the universe is constant. So total electric charge in the universe is constant and charge can neither be created nor destroyed. In any physical process the net change in charge will be 0. Okay, so எந்த physical processலயும் total chargesல எந்த ஒரு changesம் இருக்காது. This is conservation of charges. Okay, then இப்போ நமக்கு அடுத்தது என்ன அப்படின்னா quantization of charge. Next point is quantization of charge. So what is the meaning of quantization? The smallest value of charge is quantized. So மினிமமான வேல்யூ என்ன பண்ணியாச்சு, குவான்டைஸ் பண்ணியாச்சு, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதை விட கம்மியான வேல்யூ நம்மகிட்ட இருக்காது. ஓகே, ஸோ த ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் சார்ஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் இ. ஈயோட வேல்யூ என்னன்னு பார்த்தா 1.6 into 10 to the power minus 19 coulomb. ஸோ இந்த யூனிவர்ஸில் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ஸ்மாலஸ்ட் சார்ஜ் எது, இதுதான். இதை விட கம்மியான சார்ஜ் அவைலபிள் கிடையாது, பார்க்க முடியாது. ஓகே, ஸோ அப்போ நீங்க எந்த ஒரு சிஸ்டம் இருந்தாலும் ஃபார் எனி கிவன் சிஸ்டம் the total charge will be integral multiple of E. ஸோ அதை இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க, the total charge on object is integral to is equal to integral multiple of this fundamental unit of charge, that is E. ஸோ இங்கே கொடுக்குறாங்க பாருங்க, Q is equal to, that is total charge in any system is N times E. So E is the smallest one, where E is an integer, N is the integer, it can take any value from 0 to anything. So 0 plus or minus 1 plus or minus 2 plus or minus 3. So இதோட மீனிங் என்ன அப்படின்னா
can be 0, can be E, can be minus 3E, can be plus 4E, like that. 0 இருக்கலாம் அல்லது plus or minus 1 2 3 அப்படி இருக்கலாம். அது என்னவா இருக்க முடியாது, which is not valid. Q cannot be, or Q cannot be 0.5E, 1.7E or minus 3.3E. இந்த மாதிரி fractionல இருக்க முடியாது. This is not allowed. Okay, so that is the quantization of charge. Smallest value is fixed for any system. The value of charge should be integral multiple of E. Where integral multiple is denoted by n. N can take any value from 0 to any value, but what is the condition? It should be integral. Simplest example உங்களுக்கு வேணும் அப்படின்னா you can take it as a steps. இதுதான் நமக்கு இருக்கிற ஃப்ளோர். இப்போ நீங்க மேலே போகணும்னா படி எப்படி இருக்குது, இப்படி இருக்குது. இதை விட்டு கீழே போகணும்னா படி எப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. இந்த படியோட ஹைட் என்னது, 1 சென்டிமீட்டர். எக்ஸாம்பிளுக்கு வச்சோம் அப்படின்னா நீங்க 0 சென்டிமீட்டர் ஹைட்ல இருக்கலாம், அல்லது 1 சென்டிமீட்டர் ஹைட்ல இருக்கலாம், அல்லது 2 சென்டிமீட்டர் ஹைட்ல இருக்கலாம், அல்லது 3 சென்டிமீட்டர் ஹைட்ல இருக்கலாம். ஸோ நீ படியில் ஏறுறன்னா 1 ஃப்ளோர் 0ல இருக்கலாம், அடுத்து என்னது 1 தான், அடுத்து என்னது 2 தான், அடுத்து என்னது 3 தான். அதே மாதிரி தான் இங்கேயும் கீழே இறங்கணும் அப்படின்னா -1 சென்டிமீட்டர், -2 சென்டிமீட்டர், -3 சென்டிமீட்டர், இப்படி தான் போகும். நம்மளால 1.5 சென்டிமீட்டர்ல நிக்க முடியுமா, நிக்க முடியாது. ஆமாவா இல்லையா? ஸோ இங்க இருக்கிறோம் அப்படின்னா இங்க தான் வரணும். இங்க அடுத்து என்னது 2 தான், நம்ம எங்க போக முடியாது, 1.5க்கு போக முடியாது. ஸோ இதுதான் குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ், சிம்பிளா புரிஞ்சுக்கிறது. ஓகே, ஸோ இட் வில் பி இன்டெகிரல் மல்டிபிள் ஆஃப் n, integral multiple of E, where n is this value. Fraction value n க்கு allowed கிடையாது. So இதுதான் என்னது basic properties. Then next நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா important topic, that is Coulomb's law. So what is Coulomb's law? So Coulomb ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. அவர் என்ன பண்றாருன்னா 2 சார்ஜ் எடுத்து வைக்கிறாரு. எங்க, ஃப்ரீ ஸ்பேஸ், ஏர் ஆர் வேக்யூம். ஃப்ரீ ஸ்பேஸ்னு சொன்னாலும் ஏர்னு சொன்னாலும் வேக்யூம்னு சொன்னாலும் நம்ம +2 பிசிக்ஸ்ல சேம் தான். ஓகே, ஃபைன். ஸோ அப்போ பாருங்க, Coulomb has taken 2 charges, 2 point charge. They are at rest. இது ரெண்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் என்ன, r in space. ஸோ அப்போ in free spaceல 2 சார்ஜை rங்கிற டிஸ்டன்ஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ரெண்டுக்கு இடையில என்ன இருக்கு, ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. So there is a force between 2 charges which are placed in space at a distance of r. இப்போ இது ரெண்டுக்கு இடையில உள்ள ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, what is the value of that force? So அதுக்கு அவரு ஒரு straight away formula கொடுக்கிறாரு. What is the formula? The force between the 2 charges, the force between the 2 charges is directly proportional to the product of 2 charges, and the force between the 2 charges inversely proportional to the square of the distance between the 2 charges. Okay, so இது ரெண்டையும் சேர்த்து எழுதணும்னா என்ன ஆகும், force is directly proportional to the product of 2 charges and inversely proportional to the square of the distance. Okay, so இங்க நமக்கு என்ன இருக்கு, proportionality இருக்கு. இங்க என்ன இருக்கு, proportionality இருக்கு. இந்த proportionality-ய நாம என்ன பண்ண போறோம், replace பண்ண போறோம் by using a constant, that is proportionality constant. So நமக்கு இங்க என்ன வருது, force is equal to k q1 q2 by r square. Okay, so this is the Coulomb law or Coulomb force or electrostatic force. Why it is electrostatic force? நம்மளோட 2 சார்ஜ் எதுல இருக்கு, ரெஸ்ட்ல இருக்கு, ஸ்டாட்டிக்கா இருக்குது. அதனால இதுக்கு பேர் என்னது, electrostatic force. When the 2 point charges are at rest at a distance and they are placed at a distance of r, then there is a force between the 2 charges and the force is given by this formula. So we know force is a vector, then there should be a direction for that force. Okay, so அப்ப பாருங்க, இதுவும் நமக்கு தெரியும், ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ்னா they will repel one another, ரெண்டுமே நெகட்டிவ்னாலும் they will repel. 1 + 1 மைனஸ்னா என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். அப்போ ரெண்டுமே சேம் சார்ஜ், டெக்னிக்கலா என்ன சொல்லுவாங்க, லைக் சார்ஜஸ். So like charges will repel, opposite charges will attract. So in this case, let us take both as a positive charge. Idu positive. Then they are going to repel one another. Okay. So அப்ப பாருங்க, இதால இது மேல ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், இதால இது மேல ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். ஓகே, சோ இப்போ நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, force on 2 due to 1.
is equal to k q1 q2 by r square. It is a vector. So இது ரொம்ப important. f2, 1 என்னது force on q2 due to q1. okay, so இதை நோட் பண்ணிக்கோங்க. so இந்த இது important. 2, 1 னா force on 2 due to 1. fine. இப்போ இதோட டைரக்ஷன் நாம எழுதணும் because it is a vector. so இது அந்த force ஓட value direction is given by r1, 2. it is a unit vector. unit vectorனா என்ன அப்படின்னு இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த கிளாஸ்ல நாம லைட்டா பார்க்கலாம். சோ அப்ப பாருங்க ஏன் இது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டுமே பிளஸ். அப்போ இதன் மீது force on 2 due to 1 என்னது q2 வின் மீது q1 னால் ஏற்படக்கூடிய விசை ரெண்டுமே சேம் சார்ஜ். அப்ப என்ன பண்ணும் ரிப்பல் பண்ணும். அப்போ இதன் மீது ஏற்படக்கூடிய விசை எந்த திசையில இருக்கும் இந்த திசையில இருக்கும். இதன் மீது ஏற்படக்கூடிய விசை இந்த திசையில இருக்கும். அப்போ ஃபோர்ஸ் எப்படி இருக்குது இப்படி இருக்குது. ஃபோர்ஸ் எப்படி இருக்குது இப்படி இருக்கு. அப்ப இதன் திசைய q1 q2 வச்சு சொல்லணும்னா இந்த ஃபோர்ஸ் எந்த திசையில இருக்கு q1 ல இருந்து q2 நோக்கி இருக்குது. ஆமாவா இல்லையா? q1 ல இருந்து q2 நோக்கிய திசை தான் இது. அப்போ இது என்ன அப்படின்னா it is a unit vector. it is a unit vector from q1 to q2. q1 ல இருந்து q2 திசையை டைரக்ஷனை நோக்கி இருக்கிற ஒரு யூனிட் வெக்டர். சோ அதான் இது. ஓகே ஃபைன். சோ இதுதான் கூலும் லா. இத 2 மார்க்ல கேக்குறாங்க. டிஃபைன் கூலும் லா அப்படின்னு கேட்டுருவாங்க. அல்லது ஸ்டேட் கூலும் லா வித் ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன்னா இது எழுதணும். f2, 1 அப்படின்னா என்னன்னு எழுதணும். இட் இஸ் a force on q2 due to q1 is equal to k. k என்னது proportionality constant. q1 q2 என்னது charge. r என்னது distance. r1, 2 னா என்னது it is a unit vector indicating the direction. இந்த டைரக்ஷன் எங்க இருந்து எங்க இருக்கும் it is from 1 to 2. so இதே மாதிரி we can write. இப்ப இது இதன் மீது ஒரு விசை கொடுக்குது q2 வின் மீது q1 னால் ஏற்படக்கூடிய ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்னா there is a force on q1 due to q2. இப்போ இதன் மீது இதால ஒரு விசை வருதுன்னா இதன் மீது இதால ஒரு விசை வரும். அது எந்த டைரக்ஷன்ல இருக்கும் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அப்போ there is a force on 1 due to 2. அப்ப அதை எப்படி எழுதுவீங்க force on 1 due to 2 is equal to இந்த வேல்யூல எந்த சேஞ்சஸுமே இருக்காது அதேதான். பட் அந்த யூனிட் வெக்டர் மட்டும் என்னவா இருக்கும் எஸ் அது 1, 2 னா இது என்னவா இருக்கும் 2, 1. 1, 2 னா q1 ல இருந்து q2. அப்ப 2, 1 என்னது q2 ல இருந்து q1. இங்க இருந்து இந்த திசையில அது இருக்கும். சோ இதுதான் கூலும் லா. இத நீங்க தெளிவா படிச்சுக்கோங்க. ஓகே சோ இந்த ஃபார்முலா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஓகே ஃபைன். சோ இத நமக்கு கூலும். சோ அதான் புக்ல இங்க கொடுத்திருக்காங்க. சோ இத நீங்க பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படினு பார்த்தோம் அப்படினா இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். நெக்ஸ்ட் என்னது இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் கூலும் லா. ஓகே சோ நம்ம டிஸ்கஸ் பண்ணதான் பாயிண்ட் பை பாயிண்டா வரும். இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. கூலும் லா ஸ்டேட் that the force is directly proportional to product of the magnitude of two point charges. நம்ம என்ன பார்த்தோம் கூலும் force between two charges q1 and q2 separated by some distance என்னன்னு பார்த்தோம். it is directly proportional to product of the two charges. அப்புறம் என்ன பார்த்தோம் it is inversely proportional to square of the distance between the two. அதான் கொடுத்திருப்பாங்க பாரு. directly proportional to product of magnitude of two point charges and inversely proportional to square of the distance between two point charges. so இதான் first aspect of Coulomb law. clear? இப்போ second பாருங்க. the force on q2 exerted by q1 always lie along the line joining the two charges. அப்படினா என்ன மீனிங் அப்படினா இப்போ எனக்கு இங்க ஒரு சார்ஜ் இருக்கு. it is q1. இங்க இருந்து rங்கற தொலைவுல q2ங்கற சார்ஜ் இருக்கு. சோ டிஸ்டன்ஸ் என்னது r. சோ இப்போ q1 ஆல q2 மேல ஒரு ஃபோர்ஸோ q2 ஆல q1 மேல ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. இப்போ இது ரெண்டுமே பிளஸ் அப்படினா இந்த ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்னா that always acts along the line joining the two charges. இந்த திசையில மட்டும் தான் இருக்கும். அப்போ q1 ஆல q2 மீது ஏற்படக்கூடிய அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல மட்டும் தான் இருக்கும் இந்த டைரக்ஷன்ல மட்டும் தான் இருக்கும். எந்த டைரக்ஷன்ல இருக்காது இந்த டைரக்ஷன்ல இருக்காது இந்த டைரக்ஷன்ல இருக்காது. ஏன்னா இந்த ரெண்டு சார்ஜ் கனெக்ட் பண்ற லைன் இதுதான். சோ அதே மாதிரி q1 இது ஃபோர்ஸ் ஆன் q1 எந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும் இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும். எந்த டைரக்ஷன்ல இருக்காது
இந்த டைரக்ஷன்லயோ அல்லது லைட்டா கூட இருக்காது, இப்படி லைட்டா கூட வெடி ஆகாது. ஓகே ஓகே ஃபைன். ஸோ இதே மாதிரி 1 பிளஸ் 1 மைனஸா இருந்தா வாட் வில் ஹேப்பன், இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் என்ன ஆகும்? இப்போ இங்க இருக்கிறது நமக்கு மைனஸ் கியூ, இங்க இருக்கிறது நமக்கு பிளஸ் கியூ. இப்போ இந்த ஃபோர்ஸ் என்ன இருக்கும், ரெண்டு கடையில அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். பட் அந்த டைரக்ஷன் எப்படிதான், இந்த லைன் கனெக்டிங் டு பாயிண்ட் சார்ஜஸ் டைரக்ஷன்ல மட்டும்தான் அந்த ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ இதன் மீது கியூ பிளஸ் கியூல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எது, இதே லைன்ல தான் இங்க இருக்கும். அதே மாதிரி இதுவும் இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கும். ஸோ அது எப்படி இருக்காது, இந்த டைரக்ஷன்லயோ இந்த டைரக்ஷன்லயோ இருக்காது, அதே மாதிரி இந்த டைரக்ஷன்லயோ இந்த டைரக்ஷன்லயோ இருக்காது. ஓகே, whether it is a repulsive force or attractive force, always act along the line joining the two charge. ரெண்டு சார்ஜை கனெக்ட் பண்ற அந்த லைன்ல மட்டும்தான் அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ we are calling this one as the central force அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு செகண்ட் பாயிண்ட். அண்ட் அந்த டைரக்ஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோம். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் என்ன, third point, value of k and epsilon naught. So நமக்கு என்ன தெரியும், electrostatic force or Coulomb force is given by k q1 q2 by r square, இங்க யூனிட் வெக்டர், that will give the direction of force. ஓகே, இது நமக்கு தெரியும். இப்ப k என்னன்னு பார்த்தோம், proportionality constant பார்த்தோம். But k is given by what, 1 by 4 pi epsilon naught q1 q2 by r square into r. k proportionality constant, k க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம், 1 by 4 pi epsilon naught. இந்த எப்சிலான் நாட்னா என்ன அப்படின்னா பெர்மிட்டிவிட்டி. இப்ப நம்மளோட அந்த ரெண்டு சார்ஜ் எங்க வச்சிருக்கோம், ஃப்ரீ ஸ்பேஸ்ல வச்சிருக்கோம். அப்ப இது என்னது, பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். இட் இஸ் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். அப்போ இந்த பெர்மிட்டிவிட்டினா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மீடியமுக்கு ஒவ்வொரு பெர்மிட்டிவிட்டி இருக்கும். சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னா இட் வில் பி வெரி கிளியர். சும்மா டம்மி கண் எடுத்து நம்ம கிரவுண்ட்ல ஃபயர் பண்றோம், அது கொஞ்சம் தூரம் போய் விழுது. அதே டம்மி கண் எடுத்து ஏரிக்குள்ள வச்சு ஃபயர் பண்றோம், அது கொஞ்சம் தூரம் போய் விழும். இந்த கன்னு ஓபன் ஸ்பேஸ்ல போன தூரமும் வாட்டருக்குள்ள போன தூரமும் எப்படி இருக்கும், வேற வேறையா இருக்கும். அப்ப ஃப்ரீ ஸ்பேஸோட பெர்மிட்டிவிட்டியும் வாட்டரோட பெர்மிட்டிவிட்டியும் எப்படி இருக்குது, டிஃப்ரெண்டா இருக்குது. அப்ப மீடியம் சேஞ்ச் ஆச்சுன்னா பெர்மிட்டிவிட்டி சேஞ்ச் ஆகும், அவ்வளவுதான். அப்ப இங்க நம்ம சார்ஜ் எங்க வைக்கிறோம், ஃப்ரீ ஸ்பேஸ்ல வைக்கிறோம். அப்ப எப்சிலான் நாட்னா என்னது, permittivity of free space. Okay fine. So இப்ப பாருங்க, இந்த k யோட வேல்யூ என்ன, அந்த k யோட வேல்யூ என்ன நாம பார்ப்போம். and then k யோட SI யூனிட் என்ன அப்படினு நாம பார்க்கணும். ஓகே, சோ இப்ப பாருங்க, k யோட வேல்யூ is given by 9 into 10 to the power 9. இதுதான் k யோட வேல்யூ. இப்போ இந்த k யோட SI யூனிட் வேணும். SI யூனிட்டுக்கு இந்த ஃபார்முலாவை அப்படியே திருப்பி எழுதுனா என்ன ஆகும், k is equal to f r square divided by q1 q2. ஸோ இதுதான் அந்த இது வேணா இங்க எழுதிக்கோங்க. இந்த ஃபார்முலால இருந்து இப்போ ரைட் k is equal to என்ன இருக்கும், f r square divided by q1 q2. இப்போ f என்னது, ஃபோர்ஸோட யூனிட் என்னது, நியூட்டன். r என்னது, டிஸ்டன்ஸோட யூனிட் என்னது, மீட்டர் ஸ்கொயர். q1 q2 ரெண்டுமே சார்ஜ், அப்போ கூலும் இன்டு கூலும் ஸ்கொயர். அப்போ k யோட யூனிட் என்னது, நியூட்டன், மீட்டர் ஸ்கொயர், கூலும் இன்வெர்ஸ் ஸ்கொயர். ஸோ அப்போ இங்க பாருங்க, இதோட யூனிட் என்னவா இருக்கும், வேல்யூ இது, யூனிட் என்னது, நியூட்டன், மீட்டர் ஸ்கொயர், கூலும் மைனஸ் ஸ்கொயர். ஸோ அதான் அதோட யூனிட். கிளியர். ஸோ த வேல்யூ ஆஃப் k and SI யூனிட் கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நாம என்ன கால்குலேட் பண்ணணும், வேல்யூ ஆஃப் எப்சிலான் நாட். அடுத்து என்னது, எப்சிலான் நாட்டோட வேல்யூ. ஸோ நமக்கு என்ன தெரியும், we know that k is equal to 1 divided by 4 pi epsilon naught. அப்ப epsilon naught என்ன ஆகும், is equal to 1 divided by 4 pi k. So k ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு இங்க என்ன வரும், 8.85 into 10 to the power
minus 12 வரும். ஸோ இதுதான் எப்சிலான் நாட்டோட வேல்யூ. ஓகே, இப்போ எப்சிலான் நாட்டோட வேல்யூ வந்துருச்சு. ஸோ எப்சிலான் நாட் is equal to 1 divided by or simply 8.85 into 10 to the power minus 12. இப்போ என்ன எழுதணும்? அதோட யூனிட் எழுதணும். ஸோ யூனிட் எப்படி எழுதுறது? நமக்கு என்ன தெரியும்? k is equal to 1 divided by 4 pi epsilon naught. அப்போ epsilon naught என்ன ஆகும்? 1 divided by 4 pi k. 4 கான்ஸ்டன்ட், pi கான்ஸ்டன்ட். அப்போ அதுக்கு யூனிட் இருக்காது. அப்போ epsilon naught is inversely proportional to k. அப்போ epsilon naught ஓட SI யூனிட் என்னவா இருக்கும்? k ஓட SI யூனிட் அப்படியே ரெசிப்ரோக்கலா இருக்கும். k ஓட SI யூனிட் என்னது? நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் ஸ்கொயர். நான் இங்க என்ன இருக்கும்? நியூட்டன் இன்வெர்ஸ் மீட்டர் ஸ்கொயர் மைனஸ் 2 கூலும் ஸ்கொயர். ஓகே, ஸோ அப்போ பாருங்க, இதோட SI யூனிட், இது வேல்யூ. SI யூனிட் என்னது? நியூட்டன் மைனஸ் 1 மீட்டர் பவர் மைனஸ் 2 அண்ட் கூலும் ஸ்கொயர். இதுதான் இதோட யூனிட். ஸோ கேயோட வேல்யூ என்ன, அதோட SI யூனிட் என்ன கால்குலேட் பண்ணோம். அதே மாதிரி எப்சிலான் நாட்டோட வேல்யூ என்ன, அதோட யூனிட் என்ன, இங்கே கால்குலேட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதான் நமக்கு தேர்ட் பாயிண்ட். இப்போ நமக்கு ஃபோர்த் பாயிண்ட், வேல்யூ ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்கோட ஃபோர்ஸோட வேல்யூ என்ன? இப்போ ரெண்டு சார்ஜ் q1 is equal to q2 is equal to 1 coulomb. அந்த distance எவ்வளோ? Distance is 1 meter. Then what is the force? Force is equal to k q1 q2 by r square. அப்போ இங்கே பாருங்க, k ஓட வேல்யூ என்ன? 9 into 10 to the power 9. q1 ஓட வேல்யூ என்ன? 1 coulomb. q2 ஓட வேல்யூ என்ன? 1 coulomb. இது என்னது? 1 square. அப்போ இதுக்குள்ள ஃபோர்ஸ் என்னது? 9 into 10 to the power 9 Newton. இதுதான் ஃபோர்ஸ். When the two charges each of 1 coulomb are separated a distance of 1 meter in free space, then the force between them is 9 into 10 to the power 9 Newton. Clear? So இதுதான் ஃபோர்ஸ், அதோட வேல்யூ. இப்போ அடுத்த பாயிண்ட், ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா மீடியம். How this force is going to vary with medium. That is what we are going to discuss. Variation of this force with medium. That is the fifth point. Medium dependency. Okay. இப்போ இந்த ரெண்டு சார்ஜ் q1 and q2 are separated by a distance r. இது எந்த மீடியம்? ஏர் மீடியம்ல. ஏர் மீடியம்ல இந்த டிஸ்டன்ஸ்ல நம்ம வைக்கிறோம். அப்போ இதுக்கு இடையில உள்ள ஃபோர்ஸ் இன் ஏர் is given by 1 divided by 4 pi epsilon naught q1 q2 by r square. இது டைரக்ஷன், இது வெக்டர். இப்போ இதை நம்ம என்ன பண்றோம்? மீடியமை சேஞ்ச் பண்றோம். எங்க சேஞ்ச் பண்றோம்? வாட்டருக்கு சேஞ்ச் பண்றோம். We are changing the medium into water. Remaining thing எல்லாமே சேமா தான் இருக்குது. அந்த சேம் டூ சார்ஜஸ் q1 q2 and the same distance எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ணல, மீடியம் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிருக்கோம். இப்போ இதுக்கு இடையில உள்ள ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? ஃபோர்ஸ் between the two charges in water is k கிடையாது. என்ன பண்ணுவோம்? 1 divided by 4 pi. இங்க என்ன இருந்தது? ஏர். அப்போ ஏரோட பெர்மிட்டிவிட்டி என்னது? எப்சிலான் நாட். இங்க என்ன இருக்கு? வாட்டர். அப்போ வாட்டரோட பெர்மிட்டிவிட்டியை யூஸ் பண்ணுவோம். புரிஞ்சதா? சோ அப்ப மீடியம் சேஞ்ச் ஆச்சுன்னா எது சேஞ்ச் ஆகுது? ஃபோர்ஸ் சேஞ்ச் ஆகுது. பிகாஸ் பெர்மிட்டிவிட்டி என்னது? டிபெண்ட்ஸ் ஆன் மீடியம். அப்ப பாருங்க, எந்த ஒரு மீடியமை எடுத்துக்கிட்டாலும் the permittivity of any medium is always greater than permittivity of free space. free space ஓட permittivity தான் கம்மியா இருக்கும். மற்ற மீடியம்க்கு எல்லாம் permittivity என்னவா இருக்கும்? அதிகமா இருக்கும். அப்ப இங்க பாருங்க, force inversely proportional to permittivity. Force inversely proportional to permittivity. அப்ப இது கூடிச்சுனா இது என்ன ஆயிரும்? குறைஞ்சிரும். ஆமாவா இல்லையா?
அப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸையும் கம்பேர் பண்ணுங்க, ரெண்டு சார்ஜும் சேம் தான். ஸ்பேஸ்ல ஃப்ரீ ஸ்பேஸ்ல எந்த சார்ஜ் வைக்குமோ அதே சார்ஜ் தான் வாட்டர்லயே வைக்கிறோம். இங்க உள்ள டிஸ்டன்ஸும் இங்க உள்ள டிஸ்டன்ஸும் சேம் தான். பட் மீடியம் சேஞ்ச் ஆகிறதுனால ஃபோர்ஸ் சேஞ்ச் ஆயிருது. இங்க எந்த ஃபோர்ஸ் தான் அதிகமா இருக்கு? எப்பவுமே ஃபோர்ஸ் பிட்வீன் டூ சார்ஜஸ் இன் ஏர் தான் அதிகமா இருக்கும் கம்பேர் டு அதர் மீடியம். அப்ப என்ன எழுதிக்கலாம்? மற்ற ரெண்டும் Q1 Q2 Q1 Q2 சேம் Q1 சேம் Q2 சேம் டிஸ்டன்ஸ் மீடியம் மட்டும் வேரி ஆகுது. அப்போ force between two charges always greater in air than any other medium. இந்த மீடியமாவும் இருக்கலாம். இங்க நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? வாட்டர் எடுத்துக்கிறோம். அப்போ the force between two point charges will be more always in air. If you change the medium, force is going to reduce. Clear? Okay, fine. இது நமக்கு how the forces is going to change with medium அப்படிங்கிறதுக்காக. And then we are going to introduce a new concept, that is relative permittivity. அடுத்த கான்செப்ட் என்ன? relative permittivity. So relative permittivity என்ன? We are going to compare. Okay. So இப்போ நாம ஒரு எக்ஸாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்திருக்கிறோம், மார்க் கொடுத்து விட்டாங்க. ஓகே. ஸோ இப்போ நாம எவ்வளவு மார்க் எடுத்திருக்கிறோம்? 70 மார்க், 70 எடுத்திருக்கிறோம். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவன் எவ்வளவு தான் எடுத்திருக்கிறான்? 50 தான் எடுத்திருக்கிறான். ஆனா நம்ம வீட்டுல இருந்து 4 தெரு தள்ளி இருக்கிறவன் எவ்வளவு எடுத்துட்டான்? 95 எடுத்துட்டான். இப்ப நாம வீட்டுக்கு வந்து சேர்றதுக்குள்ள மார்க் எல்லாம் வீட்டுக்கு போய் சேர்ந்துருக்கும். ஓகே. ஸோ அப்போ நாம 70 எடுத்துட்டோம், நமக்கு பக்கத்துல உள்ளவன் 50 தான் எடுத்திருக்கிறான், ஆனா தூரமா இருக்கிறவன் 95 எடுத்துட்டான். இப்போ நம்ம வீட்டுல விஷ் பண்ணுவாங்களா, திட்டுவாங்களா? கண்டிப்பா திட்ட தான் செய்வாங்க. யாரோட கம்பேர் பண்ணுவாங்க? 95 மார்க்கோட கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு மீடியமோட பெர்மிட்டிவிட்டியை கம்பேர் பண்ண போறோம். ஓகே. ஸோ அப்ப பாருங்க, எப்பவுமே கம்பேர் பண்றதுக்கு எதை தான் இங்க எடுப்போம்? ஃப்ரீ ஸ்பேஸ் தான் எடுப்போம். அப்போ ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் எனி மீடியம், relative permittivity as denoted by epsilon r. Relative permittivity of any medium is given by permittivity of that medium divided by permittivity of the space. Okay, the relative permittivity is the relative permittivity of medium. இது என்னது? Permittivity of free space. So இதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா you will get this value. Okay. So அப்போ நம்ம இதை rearrange பண்ணி எழுதலாம் பாருங்க. This is nothing but epsilon naught into epsilon r. Okay. Sorry. So this is the relative permittivity and relation between permittivity and relative permittivity. இப்போ இத இந்த ஃபார்முலாவுல கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க. Substitute this value over here. இங்க என்ன இருக்கு? Force between the two charges in water is nothing but 1 divided by 4 pi epsilon. Epsilon பதிலா என்ன போடுறோம்? epsilon naught epsilon r போடுறோம். அப்புறம் அதே தான் q1 q2 by r square. ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுங்க. 1 by epsilon r 1 divided by 4 pi epsilon naught q1 q2 by r square. ஸோ இப்போ பாருங்க, 1 by 4 pi epsilon naught q1 q2 by r square. ஸோ அப்போ இந்த என்டையர் டேர்முக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம்? Force between the two charges in air போட்டுக்கலாம். அப்போ force between two charges in water is nothing but force between two charges in air divided by relative permittivity of water. Epsilon r ங்கிறது என்னது? Relative permittivity of water. அப்போ relative permittivity எப்பவுமே எதுக்கு தான் ஒன்னா இருக்கும்? ஃப்ரீ ஸ்பேஸ்க்கு தான் ஒன்னா இருக்கும். ஃபார் ஆல் அதர் மீடியம் இட் வில் பி கிரேட்டர் தென் 1. ஓகே. ஸோ அதை இப்போ பார்த்தோம். இப்போ ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டிக்குள்ள ஃபார்முலா இது. இப்போ நான் என்ன பார்க்குறேன்? ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். So அப்போ பாரு ஃபார்முலா என்ன? ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி இஸ் given by what? பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த மீடியம். இங்க மீடியம் என்னது? ஃப்ரீ ஸ்பேஸ். அப்போ என்னது? எப்சிலான் நாட் டிவைடட் பை கீழே எப்பவுமே என்னது தான்? எப்சிலான் நாட் தான். அப்போ என்ன ஆயிரும்? 1 ஆயிரும். ஸோ ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் எப்பவுமே என்னது? 1. இப்போ நம்ம அடுத்த இதுக்கு வரலாம். ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் வாட்டர்.
So இப்போ பாரு epsilon r relative permittivity of water, permittivity of the medium என்னது epsilon divided by permittivity of free space. So இது எப்பவுமே எப்படி தான் இருக்கும், greater than 1 இருக்கும். ஏன் ஏன்னா epsilon is always greater than epsilon naught. ஸோ அப்போ இது அதிகமாக தான் இருக்கும். ஸோ அப்போ இங்கே பாருங்க இங்க என்னது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் வாட்டர் அது என்னவா இருக்கு கிரேட்டர் தென் 1. அப்ப இந்த ஃபோர்ஸ் என்ன ஆயிரும் கம்மியா தான் இருக்கும். புரியுதா? சோ இதுதான் அந்த ஃபார்முலா. கிளியர்? சோ இதுதான் how the forces is going to vary with medium. medium சேஞ்ச் ஆச்சுனா ஃபோர்ஸ் சேஞ்ச் ஆயிரும். கிளியர்? ஃபைன். எனி டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா we are going to compare the gravitational force with electrostatic force. Okay, fine. So comparison. அடுத்த பாயிண்ட் என்ன? I think it is 6 point. இங்க என்ன இருக்கு? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆர் கூலும்ப் ஃபோர்ஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். இங்க என்ன இருக்கு? கூலும்ப் ஃபோர்ஸ். சாரி, இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆர் கூலும்ப் ஃபோர்ஸ் எல்லாமே ஒன்று தான். இங்க என்ன இருக்கு? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். என்ன இருக்கு? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ரெண்டுக்கும் கம்பேரிசன். ஸோ என்ன சிமிலாரிட்டி என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கலாம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ சார்ஜஸ், தட் இஸ் Q1, இங்கே Q2 இருக்குது, இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னது R அப்படின்னா the force between the two charges is given by K Q1 Q2 by R square. இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்க்குள்ள ஃபார்முலா. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ மாசஸ், இங்க M1 இருக்கு, இங்க M2 இருக்குது, ரெண்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் R அப்படின்னா gravitational force is given by G, gravitational constant, M1 M2 by R square. ஓகே, ஸோ இப்போ பாருங்க சிமிலாரிட்டி. ஸோ சிமிலாரிட்டியை பார்த்தோம்னா ரெண்டுமே எப்படி இருக்குது? The electrostatic force is directly proportional to product of two charges. அதே எங்க பாரு, gravitational force is directly proportional to product of two masses and this is inversely proportional to square of the distance. This is also inversely proportional to square of the distance. So this is the similarity between electrostatic force and gravitational force. Okay, so இது ஒண்ணுதான் similarity. மற்ற எல்லாமே நமக்கு என்னவா தான் இருக்கும்? டிஃபரன்சஸாக தான் இருக்கும். ஓகே, ஃபைன். இங்கே பாருங்க, இந்த சிம்பிள் எப்பவுமே இங்கே என்ன இருக்கும்? மைனஸ் சிம்பிள் இருக்கும். ஓகே, ஸோ த சிம்பிள் இஸ் ஆல்வேஸ் மைனஸ். இங்கே ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம் மைனஸாகவும் இருக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு இருக்கிற சிமிலாரிட்டி பிட்வீன் தீஸ் டூ. நெக்ஸ்ட் என்னது? டிஃபரன்சஸ். ஸோ டிஃபரன்ஸில் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ், this electrostatic force can be attractive or repulsive. ஏன்னா ரெண்டு சார்ஜ் சேமா இருந்தா என்ன பண்ணும்? ரிப்பல் பண்ணும். ரெண்டு சார்ஜும் ஆப்போசிட்டா இருந்தா என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணும். so electrostatic force can be attractive or repulsive. இது attractive force ஆவும் இருக்கலாம் அல்லது repulsive force ஆவும் இருக்கலாம். okay, so that is the electrostatic force. but இங்க வந்தோம் அப்படின்னா இங்க உள்ளதுல ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கும்? since gravitational force is always negative, இது எப்பவுமே என்னவா தான் இருக்கும்? attractive force. so gravitational force always attractive. gravitational force is always attractive force. இது அட்ராக்டிவாகவும் இருக்கலாம் ரிப்பல்சிவாகவும் இருக்கலாம். இது ஃபர்ஸ்ட். செகண்ட், இங்க என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கேயோட வேல்யூ என்ன இருக்குது? 9 into 10⁹ யூனிட் இது நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் இன்வெர்ஸ். இங்க இந்த ஜியோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 6.626 into 10⁻11 or 12. Let me check. 6.67 into 10⁻11 யூனிட் பார்த்தோம் அப்படின்னா நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர்
kg minus 2. ஸோ அப்போ அந்த கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்டோட வேல்யூ என்ன ஆகுது, வேரி ஆகுது, டைமென்ஷனும் வேரி ஆகுது. இது செகண்ட் டிஃபரன்ஸ். மூணாவது டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் மீடியம். இப்ப ரெண்டு சார்ஜ் Q1 Q2 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஏர்ல வைக்கும் போது அது ரெண்டுக்கு இடையில உள்ள ஃபோர்ஸும், அதே Q1 Q2 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வாட்டருக்குள்ள கொண்டு போய் வைக்கும் போது அதுக்கு இடையில உள்ள ஃபோர்ஸ் என்னது, வேற வேறையா இருக்கும். ஏர்ல இருக்கும்போது அது ரெண்டுக்கு இடையில உள்ள ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். வாட்டர்ல வைக்கும் போது அதுல உள்ள ஃபோர்ஸ் என்ன ஆகும், கம்மியாகும். அப்ப மீடியம் சேஞ்ச் ஆச்சுன்னா ஃபோர்ஸ் என்ன ஆயிரும், சேஞ்ச் ஆயிரும். அப்ப எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் மீடியம், பட் gravitational force does not depends on medium. அப்படின்னா மீனிங் என்ன, ஒரு ரெண்டு மாஸ் இப்ப M1 M2ங்கிற 2 மாஸ் 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல நான் ஏர்ல வைக்கும் போது அதுக்கு இடையில உள்ள அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸும், அதே M1 M2 மாஸ் 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வாட்டருக்குள்ள வைக்கும் போது அங்க இருக்கிற அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் என்னது, சேமா தான் இருக்கும். Gravitational force is not going to vary with medium. Okay, so that is the third differences. Fourth difference என்ன அப்படின்னா, நம்மளோட சார்ஜ் ரெஸ்ட்ல இருந்தா அதுக்கு இடையில இருக்கிற ஃபோர்ஸ் என்னது, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் மட்டும்தான். அந்த சார்ஜ் மூவ் ஆச்சுன்னா நமக்கு என்ன வந்துடும், லாரன்ஸ் ஃபோர்ஸும் வந்துடும். ஓகே, ஸோ சார்ஜ் ரெஸ்ட்ல இருந்தா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், சார்ஜ் மூவ் ஆச்சுன்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ் வந்துடும். பட் இங்க நம்மளோட மாஸ் ரெஸ்ட்ல இருந்தாலும் சரி, மோஷன்ல இருந்தாலும் சரி, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான். ஓகே, ஸோ if the charge moves, Lorentz force will come into picture. Will act on it. But இங்க அப்படி கிடையாது. ஓகே, rest or motion same. Masses in rest or motion makes no difference. Okay, so these are the similarity and the differences between gravitational force and electrostatic force. Clear? Any doubt? Okay, fine. Next, we are moving on to the next point. So this is the 6th point. Next one is 7th point. 7th point. 7th point என்ன அப்படின்னா, let us consider two charges. So this is Q1. இங்கிருந்து Rங்கிற டிஸ்டன்ஸ்ல we are taking Q2. Distance is R. ஸோ இப்போ நான் என்ன எழுத போறேன் அப்படின்னா, இந்த ரெண்டு சார்ஜ் மேல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் அண்ட் டைரக்ஷனை எழுத போறேன். ஸோ இப்போ பாருங்க, ஃபோர்ஸ் ஆன் 1 டியூ டு 2. இது என்னது, ஃபோர்ஸ் ஆன் 1 டியூ டு 2. இது ரெண்டுமே பிளஸ்னா இது எந்த டைரக்ஷன்ல இருக்கும், இந்த டைரக்ஷன்ல இருக்கும். திஸ் இஸ் தி ஃபோர்ஸ் ஆன் 1 டியூ டு 2. ஸோ இதை நான் எப்படி எழுதணும், K Q1 Q2 by R square. அப்போ இந்த டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ அதோட டைரக்ஷன் இஸ் given by what, R2,1. R2,1 என்னது, Q2 ல இருந்து Q1 ஐ நோக்கி. புரிஞ்சுதா? ஃபைன். இப்போ நான் என்ன எழுதணும், அடுத்து இதன் மீது ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ அந்த ஃபோர்ஸ் எப்படி எழுதணும், ஃபோர்ஸ் ஆன் 2 டியூ டு 1 is given by K Q1 Q2 by R square. இதோட டைரக்ஷன் என்ன, இப்போ Q2 மேல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா அது எந்த டைரக்ஷன்ல இருக்கும், இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அப்போ இது எங்க இருக்கு, 1 ல இருந்து 2. அப்போ யூனிட் வெக்டர் என்னது, 1, 2. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வெக்டரை பத்தி பார்ப்போம். இப்போ R21 என்னது, இந்த டைரக்ஷன்ல இருக்கிற யூனிட் வெக்டர். அப்போ இந்த டைரக்ஷன்ல இருக்கிற யூனிட் வெக்டர் இந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னா இதை நான் என்னன்னு சொல்றேன், R2,1 சொல்றேன். அதே இதுல நான் இப்படி ரிவர்ஸ்ல போட்டேன் அப்படின்னா இது என்ன ஆகும், மைனஸ் R2,1 ஆயிடும். ஓகே, ஸோ டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணோம்னா வெக்டரோட சைன் சேஞ்ச் ஆயிடும், அவ்வளவுதான். ஓகே, அப்போ இங்க பாருங்க, R2,1க்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்தா அது என்னது, மைனஸ் R2,1. R2,1 எந்த டைரக்ஷன்ல இருக்கு, R2,1 இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் இது, இந்த டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ இதுக்கு ஆப்போசிட்ல வேணும்னா நான் என்ன பண்ணிக்கலாம், இது அப்படியே மைனஸ் சைன் போட்டோம்னா ஆப்போசிட் போயிடும். இந்த டைரக்ஷன்ல இருக்குது, சாரி இங்க எப்படி இருக்குது மாற்றி எழுதுறோம், இதில் உள்ள மாதிரியே நம்ம எழுதணும்னா
இது என்னது r1,2 இந்த டைரக்ஷன் என்னது r1,2 சோ அப்போ இந்த டைரக்ஷன்ல உள்ளது நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம் r1,2 ன்னு எடுத்துக்கிறோம்னா அப்ப இந்த டைரக்ஷன்ல உள்ளதை இத வச்சு எழுதணும்னா என்னது -r1,2 ஓகேவா சோ அப்ப பாருங்க r1,2 r1,2 னா மைனஸ்ல போட்டு எழுதணும்னா என்ன ஆகும் இந்த r2,1 நான் எப்படி போட்டுக்கலாம் -r1,2 ன்னு போட்டுக்கலாம்ல புரியுதா உங்களுக்கு r1,2 னா இங்க இருந்து இந்த டைரக்ஷன்ல உள்ள இந்த இது அப்ப இது இந்த f2,1 இது எப்படி இருக்குது அப்ப இது எங்க இருக்குது இங்க இருக்கிறத நான் எப்படி இத மைனஸ்ல எழுதணும்னா சரியாயிடும் புரியுதா அப்போ இந்த டைரக்ஷன்ல இருக்கிறதுக்கு force on 1 due to 2 இந்த டைரக்ஷன்ல இருக்குது அத நம்ம எப்படி எழுதி இருக்கிறோம் r2,1 ன்னு எழுதி இருக்கிறோம் ஆமாவா இல்லையா இந்த டைரக்ஷன்ல அப்ப r2,1 என்னன்னு போட்டுக்கலாம் -r1,2 ன்னு போட்டுக்கலாம் சோ அப்ப பாருங்க force on 1 due to 2 எப்படி இருக்கும் k q1 q2 by r square 2,1 க்கு பதிலா என்ன போட்டுக்கலாம் -r1,2 ன்னு போட்டுக்கலாம் அப்ப இந்த மைனஸ் சைன் எங்க வந்துரும் முன்னாடி வந்துரும் மைனஸ் சைன் முன்னாடி வந்துரும் சோ அப்போ -k q1 q2 by r square r1,2 இது என்னது force on 1 due to 2 ஓகே ஃபைன் இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க எப்படி இருக்குது k q1 q2 by r square k q1 q2 by r square r1,2 r1,2 எது மட்டும் தான் டிஃபரண்ட் இங்க பிளஸ் இருக்கு இங்க மைனஸ் இருக்கு அப்ப நம்ம என்ன எழுதிக்கலாம் force on 2 due to 1 is equal to force on 1 due to 2 with minus sign okay so என்ன மீனிங் q1 ஆல் q2 மீது ஏற்படும் ஃபோர்ஸும் q2 ஆல் q1 மீது ஏற்படும் ஃபோர்ஸ் என்னது சமமானது they are equal but opposite direction ஏன்னா இதன் மீது ஆக்ட் ஆற ஃபோர்ஸ் எங்க இங்க இருக்குது இதன் மீது ஆக்ட் ஆற ஃபோர்ஸ் எங்க இங்க இருக்குது ஓகே ஃபைன் சோ அது ரெண்டும் ஈக்குவல் பட் ஆப்போசிட் சோ அப்ப இந்த லாவை நம்ம எங்க படிச்சிருக்கிறோம் நியூட்டன் தேர்ட் லா அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் obeys நியூட்டன் தேர்ட் லா சோ இதோட கன்க்ளூஷன் என்ன force obeys Newton's third law. Electrostatic force obeys Newton's third law. Okay, so this is the seventh point. And the last point in this, that is eighth point. என்ன அப்படின்னா Coulomb's law is valid only for point charge. Coulomb's law is valid only for point charge. Coulomb's law is valid only for point charge. What is the meaning of point charge? Okay, ஒரு simple example சொன்னோம்னா it will be very clear to you. நாம ஒரு 1.5 மீட்டர் ஹைட் நம்ம ஃப்ரெண்ட் ஒரு 1.5 மீட்டர் ஹைட் ரெண்டு பேரும் பக்கத்துல நின்னு பார்க்கறோம் நம்ம ரெண்டு பேருக்கு உள்ள டிஸ்டன்ஸ் என்னது 2 மீட்டர் தான் அப்போ ஆப்ஜெக்ட்டோட ஹைட்டும் ரெண்டு ஆப்ஜெக்ட்க்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது கம்பேர் பண்ற மாதிரி தான் இருக்கு ஓகே இப்போ என்ன பண்றோம் நம்ம ஃப்ரண்ட கீழ வச்சிட்டு நாம லைட் ஹவுஸ் மேல ஏறிறோம் ஓகே இப்போ நம்ம லைட் ஹவுஸ் மேல இருந்து நம்ம ஃப்ரண்ட பார்த்தோம்னா அவன் என்னன்னு சொல்லுவான் குட்டியோண்டு தெரியும் இப்போ நீங்க அப்படியே ஒரு ஃளைட்ல மேல போய்கிட்டே இருக்கீங்க அப்ப கீழே உள்ள ஆப்ஜெக்ட்லாம் பார்த்தா என்னவா இருக்கும் ஒரு புள்ளி மாதிரி இருக்கும் ஓகே சோ ஒரு பாயிண்ட் மாதிரி தான் இருக்கும் அதுதான் பாயிண்ட் ஆப்ஜெக்ட் ஓகே இப்போ பாருங்க when you compare the distance with the size of the object if the distance is very high then you can treat the object as the point object அவ்வளவுதான் புரிஞ்சதா டிஸ்டன்ஸ் அதிகமாயிருச்சுன்னா ஆப்ஜெக்ட் என்னவா மாறிடும் பாயிண்ட் ஆப்ஜெக்டா மாறிடும் அதே தான் இங்கேயும் the distance between two charges coulombsல நாம எங்க தான் யூஸ் பண்ணுவோம் ரெண்டு சார்ஜ் இடையில தான் யூஸ் பண்ணுவோம் இது q1 இது q2 and இது r இந்த சார்ஜோட சைஸையோ இந்த டிஸ்டன்ஸையோ நாம என்ன பண்ணுவோம் கம்பேர் பண்ணுவோம் if the distance is very high compared to the size of the charge then the charge can be treated as point charge அவ்வளவுதான்
Okay, very simple one. Fine. So this is all about the introduction part for Coulomb's law. Okay, so basic property of charges பார்த்து Coulomb law, அந்த Coulomb law ஓட ப்ராப்பர்ட்டி ஆர் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, எங்கெங்க எந்தெந்த மாதிரி வேரி ஆகுது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ், அதனால இது உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸா இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம கிளாஸஸ் எல்லாமே யூடியூப்ல லைவா வரும். எப்பவுமே நைட்டு 9 மணிக்கு இருக்கும், 9 to 10 அந்த மாதிரி தான் இருக்கும். 1 hour கிளாஸஸா இருக்கும். ஸோ கிளாஸை பத்தி முன்னாடியே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும். இந்த யூனிட் ஃபுல்லாவே நாம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த கிளாஸ் எல்லாமே எதையுமே மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ அப்படின்னா தான் நம்ம யூடியூப்ல லைவா போறோங்கிறத இன்ஃபர்மேஷன் ஒரு நாளைக்கு முன்னாடியே சொல்லுவோம், அது உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைவா வந்து அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு எந்தெந்த டவுட் இருந்தாலும் நீங்க அப்பவே கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ we will meet in next class. All the best.